உடையார் இரண்டாம் பாகம் 94வது அத்தியாயம். கரியமாணிக்கம் என்ற அந்த தேவரடியாருக்கு மேற்கு பக்கம் வடக்கு பார்த்து முதல் வீடு கொடுக்கப்பட்டிருந்தது. மேற்கு பக்கம் என்பதால் உச்சி பொழுதுக்கு பிறகு சூரியனுடைய வெயில் வெளிப்புற சுவரில் பட்டு வீட்டிற்குள் அனல் வீசியது. வடக்கே வாசல் வைத்திருப்பதால் கோடை காலத்தில் காற்று சிரமப்பட்டுதான் உள்ளே நுழைந்தது. வீடு ஒரு அடுப்பு போல இருந்தது. காற்று சுழன்று வெளியேறவில்லை, உள்ளுக்கும் புகவில்லை. கும் என்று ஒரு புழுக்கமாக வீடு கிடந்தது. கரியமாணிக்கம் கோபமுற்றாள், வருத்தமுற்றாள். சிதம்பரம் தீட்சிதர்கள் மூலமாக ஊருக்கு அதிகாரிகள் வந்து தமக்கு அடித்து ஊரை கூட்டி அரசு ஓலை என்று உரக்கப் படித்து கரியமாணிக்கம் கோயில் பணி செய்வதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறாள். அவளுக்கு தனியாக ஒரு வீடும் கை நிறைய சன்மானமும் தலைக்கோழி என்ற பட்டமும் இன்ன பிற வசதிகளும் தஞ்சையில் செய்து தரப்படும் என்று நீட்டி முழக்கி அறிவித்திருந்தார்கள். மக்கள் ஆரவாரத்தில் கைகொட்டினார்கள். மிக நல்ல வாய்ப்பு என்று மற்ற தேவரடியார்கள் பொறாமைப்பட்டார்கள். சிதம்பரத்திற்கு நல்ல பெயர் கொண்டு வா அம்மா என்று கிளம்பும்போது வாழ்த்தி தெரிவித்தார்கள். கோயில் உனக்கு கொடுத்திருக்கிற வீட்டை நான் எடுத்துக்கொள்ளட்டுமா? வழியில் மடக்கி இன்னொரு தேவரடியார் வேகமாக கேட்டாள். சரி என்று தலையசைத்ததும் இடுப்பில் இருந்த ஓலையை உருவி இதில் கை சான்று போட்டுக்கொடு என்று கேட்டாள். 4 பேர் எதிரே கரியமாணிக்கம் கை சாற்று போட்டு ஓலையை அந்த தேவரடியாரிடம் நீட்டினாள். சிதம்பரத்தில் இருக்கின்ற வீடு இனி அந்த தேவரடியாருக்கு சொந்தமாயிற்று. ஆனால் இங்கு வந்ததுமே தெரிந்து போயிற்று எதுவுமே சரியில்லை என்று. திரும்பவும் சிதம்பரத்திற்கே போய்விடலாமா என்று கோபம் வந்தது. ஆனால் போகவிட மாட்டார்கள். வெளிப்பார்வைக்கு தேவரடியார்களுக்கு சகல சுதந்திரமும் இருப்பது போல் தெரிந்தாலும் உள்ளுக்குள் யாருக்குமே இல்லை. படை வீரர்களுக்கு உண்டான சுதந்திரம், முன்னும் பின்னும் நகர்தல் வேறு எந்த மக்களுக்கும் இல்லை. கோட்டையை தாண்டி வெளியே போனால் எங்கே போகிறாய், ஏன் போகிறாய் என்று கேட்பார்கள். போக உத்தரவு இருக்கிறதா என்று கேட்பார்கள். சோழ தேசம் என்னுடைய தேசம். இதில் எங்கு வேண்டுமானாலும் போகலாம். இதில் யாரிடம் உத்தரவு கேட்க வேண்டும் என்று பதிலுக்கு கேட்டால் இரு என்று நிற்க வைத்து விடுவார்கள். வயல் வரப்புகளோடே நடந்து போனால் கிராம மக்கள் சந்தேகப்படுகின்றார்கள். ஏன் பாதை வழியாக போகாது காட்டு வழியாக போகிறாய் என்று மடக்கி கேள்வி கேட்பார்கள். சோழ தேசம் அற்புதமான தேசம்தான். ஆனால் ஒரு தேவரடியார் தன்னந்தனியாய் தஞ்சையிலிருந்து சிதம்பரம் நோக்கி நடந்து போய்விட முடியாது. மாட்டு வண்டியிலோ குதிரை வண்டியிலோ நகர்ந்துவிட முடியாது. ஆண்கள் துணையோடு தான் போக வேண்டும். ஆனால் தேவரடியார் மிக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் என்று குலப்பெண்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பாட்டென்ன, ஆட்டம் என்ன, பல புருஷர்களோடு பேசி சிரிப்பதென்ன, நினைத்தால் நினைத்த இடத்திற்கு கிளம்பி பல கோயில்களுக்கு போய் சுவாமி தரிசனம் செய்வதென்ன, ஆங்காங்கே கிடைக்கிற மரியாதைகள் என்ன, தங்கும் இடங்கள் என்ன, வாழ்க்கை வசதிகள் என்ன என்று குலப்பெண்கள் பொறாமையோடு பேசுகிறார்கள். உங்கள் ஆட்டத்தை பாராட்டி நகைகளும் துணிகளும் கூட இலவசமாய் கொடுப்பார்கள் அல்லவா? தனவணிகர்கள் உங்களிடம் சிநேகமாய் இருக்க வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள் அல்லவா என்று வினவிய
குலப்பெண்களும் உண்டு. இவைகளெல்லாம் உண்மைதான். ஆனாலும் இவைகளை தாண்டி தேவரடியார் என்கிற போது ஒரு அடிமைத்தனமும் இருக்கிறது. ஒரு கிராமத்து நாயை சோறு போட்டு வளர்ப்பதைப் போல உச்சி வேளையில் குரல் கொடுத்து அழைத்து எஞ்சிய சோற்றை கவிழ்ப்பது போல ஏதேனும் கொடுத்துவிட்டு பதிலுக்கு எதிர்பார்க்கின்றார்கள். நாயை காவலுக்கு எதிர்பார்ப்பது போல் மாலை வேளைகளில் கல்வெறியோடு உட்கார்ந்து கொண்டு ஆடு ஆடு என்று சொல்கின்றார்கள். ஆட்டத்தை பார்க்கிறவர்கள் எல்லோரும் பாட்டையும் தாளத்தையும் ஆட்டத்தையும் பார்க்கின்றார்கள் என்று சொல்ல முடியாது. வயதானவர்கள் ஆடினால் போதும், இளம் பெண்களை ஆடச் சொல் என்றுதான் சொல்கின்றார்கள். கோயிலில் ஆடும்போது அவ்வளவு கூட்டம் இருக்காது. ஆனால் பாடி வீடுகளில் தங்கியிருக்கும் வீரர்கள் சுற்றி கொண்டால் அங்கு வேறு விதமான ஆட்டம் ஆட வேண்டும். ரதி மன்மதன் திருமணம், குறவன் குரத்தி என்றெல்லாம் விதவிதமான குதையல் ஆட்டங்களை கேட்பார்கள். கொஞ்சம் குடித்துவிட்டு ஆடு என்று கட்டாயப்படுத்துவார்கள். இவ்வளவுதானா, இவ்வளவுதானா, இன்னும் வேறேதும் இல்லையா என்று தொந்தரவு செய்வார்கள். ஆட்டம் முடிந்து வீட்டிற்கு போன பிறகு வீட்டு திண்ணையில் 20-30 பேராவது உட்கார்ந்திருப்பார்கள். என்ன சொன்னாலும் போக மாட்டார்கள். அப்படி வாசல் திண்ணையில் உட்கார்ந்திருக்கின்ற படை வீரர்களை பார்த்தால் கோபமாக வரும். எழுந்து போங்கடா நாய்களா என்று கூச்சலிட வேகம் வரும். ஆனால் கூச்சலிடக்கூடாது. குறிப்பாய் படை வீரர்களை அவமானப்படுத்தக்கூடாது. சோழ தேசம் இன்று இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் படை வீரர்கள். அவர்கள் உயிர் தியாகம், அவர்களுடைய விழுப்புண்கள், நடந்து நடந்து பல காதம் நடந்து அவர்கள் ஜெயித்த போர்கள், பிடித்த கோட்டைகள். சோழ தேசத்தின் செல்வ வளத்திற்கு காரணம் படை வீரர்கள். கங்கர்களையும் ராஷ்டிரகூடர்களையும் சாளுக்கியர்களையும் கொள்ளையடித்து பாண்டியர்களை முற்றிலும் துவம்சம் பண்ணி ஈழத்தில் உள்ள அபூர்வமான பொருள்களையெல்லாம் கொணர்ந்து மிக உயர்ந்த ஒரு நிலையை அவர்கள் சோழ தேசத்திற்கு கொடுத்து விட்டார்கள். எல்லார் வீட்டிலும் பொன்னும் பொருளும் வெள்ளி கிண்ணமும் தங்க பாத்திரமும் தாமிர குடங்களும் இரும்பு கத்திகளும் இருக்கின்றன. பருத்தி துணிகளும் பட்டு துணிகளும் சகலர் வீட்டிலும் உபயோகப்படுத்துகின்றனர். எல்லா வர்ணதாரரும் எல்லாவித துணிகளையும் கட்டிக்கொண்டு அலைகின்றார்கள். இத்தனை வெற்றிக்கு பிறகும் சோழ தேசம் விழிப்பாக இருக்கிறது. காவிரி ஆற்றில் மாட்டு வண்டியை செலுத்தி மேடேறினால் உடனே குதிரை வீரர்கள் வந்து நிற்கின்றார்கள். யார், எதற்காக, எங்கே வந்திருக்கின்றாய், ஏன் இருட்டில் கரை தாண்டுகின்றாய் என்று கேட்கின்றார்கள். பிரம்மராயரே வந்து நிற்கின்றார். இரவெல்லாம் ஒரு முதல் மந்திரி காவேரி படுகை முழுவதும் காவல் போட்டுக்கொண்டு அலைகின்றார் என்றால் ஏதோ பயம் இருக்கிறது என்றுதானே பொருள். ஆனால் இவர்கள் எதை குறித்து பயப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த ஊருக்கு 10,000 வீரர்கள் வரப்போகிறார்கள். அந்த வீரர்கள் எல்லோரும் கங்கர்கள், ராஷ்டிரகூடர்கள், மேலை சாளுக்கியர்கள். அவர்களை இங்கு கூலி வேலைக்காக அழைத்து கொண்டு வந்திருக்கின்றோம் என்று சொன்னாலும் அவர்களை குறித்து பயப்படுவதாக தெரியவில்லை. உள்ளூருக்குள்ளேயே ஒருவர் மீது ஒருவர் சந்தேகத்தோடேயே இருக்கின்றார்கள். கோயில் கட்டுகின்ற பணி என்று ஒன்று சொல்லியாகிவிட்டது. சிற்பிகள் மட்டும் உட்கார்ந்திருக்கின்றார்களே தவிர கருமாறர்கள் இல்லை. கருமாறர்கள் இல்லாததால் வேலை தாமதமாகும் என்று சிற்பிகளே சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள்.
ஊருக்கு திரும்பவும் எப்போது போகலாம் என்று கேள்வி கேட்டபோது கோயில் பணி முடிந்த பிறகு என்று பதில் வந்தது. கோயில் பணி ஒரு தேவரடியாருக்கு எப்பொழுது முடியும் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் தலைக்கோழி ராஜராஜி தான் மிக தெளிவாக இருக்கின்றாள். இன்னும் 5 வருடங்களில் நீ சிதம்பரம் போய்விடலாம் என்று சொன்னாள். ஏன் என்று கேட்டதற்கு, அதுவரைக்கும் உன் மார்பு நிற்காது, தழைத்து விடும். மார்பு தழைத்து விட்டால் உன்னை ஆட சொல்ல மாட்டார்கள், இருக்கின்ற பெண்களையே சொல்வார்கள். எனவே நீ எந்த கவலையும் இல்லாமல் சிதம்பரம் நோக்கி போகலாம் என்று சொன்னாள். இதை கேட்பதற்கு சற்று வேதனையாகவும் அருவருப்பாகவும் இருந்தது. ஆனால் இது உண்மை என்றும் தெரிந்தது. எப்பொழுது போவோம் என்று தெரியவில்லை. இருக்கின்ற இடமும் சுத்தமாக இல்லை. சுற்றி இருக்கின்ற ஆட்களும் சரிவர இல்லை. சிற்பிகளுக்கோ திமிர் அதிகம். பெட்டைகள் வந்துவிட்டார்களா என்றுதான் தேவரடியார்களை பற்றி சொல்கின்றார்கள். யாராவது அந்த புறமாக போனால் நில் என்று சொல்லி அவளை உள்ளே அழைத்து வந்து, இப்படி நெல், அப்படி நெல், அந்த கையை தூக்கு, இந்த கையை தூக்கு, தொடையை காட்டு, முதுகை காட்டு என்றெல்லாம் கட்டளையிடுவார்கள். அப்படி கட்டளையிடும்போது உடனடியாக தேவரடியார் அதை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் சிற்பம் செதுக்குவதற்காக உங்களை உற்று பார்க்கின்றார்கள். இப்படி வேறு யாரை உற்று பார்ப்பது? உங்களை தான் பார்க்க முடியும். உங்களை குறிப்பாக வைத்துதான் சிற்பம் செதுக்க முடியும். எனவே அவர்கள் என்ன கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அதை உடனடியாக செய்யுங்கள் என்று தேவரடியார்களுக்கு அதிகாரிகளின் உத்தரவு இருந்தது. கரியமாணிக்கத்தோடு எச்சுமண்டை என்பவளும் அனுப்பப்பட்டிருந்தாள். ஏன் அவளுக்கு அப்படி பேர் வைத்தார்கள் என்று தெரியவில்லை. 2-3 குழந்தைகள் பிறந்து இறந்த பிறகு அவள் தாய் அவளை இது எச்சிய மண்டை என்று இழிவாக பேசி, அப்படி இழிவாக பேசுவதன் மூலம் பிரியமில்லை என்பதை காட்டிக்கொண்டு, அப்படி பிரியமில்லை என்பதை சொல்வதன் மூலம் தனக்கு இது சொந்தமாகவே இருக்கட்டும், தன் வயிற்றில் இது தங்கட்டும் என்று பெயர் வைத்திருப்பாள் போல் இருக்கிறது. ஆனால் எஞ்சுமண்டை அழகி, மிக அமைதியானவள், கொஞ்சம் அப்பாவி. யார் எது சொன்னாலும் நம்பி விடுகின்றாள். 15 வயதில் எல்லா கூத்தும் முறைப்படியாக கற்று முடித்தவள். சிதம்பரத்தில் அரங்கேற்றம் செய்து எல்லா தீட்சதர்களின் பாராட்டையும் பெற்றவள். ஆடுவதில் மட்டும் இல்லாமல் மாலை தொடுப்பதிலும் வல்லவள். சிதம்பரத்தில் பல முறை நடராஜ பெருமானுக்கு அவள் விதவிதமாக மாலை தொடுத்து போட்டிருக்கின்றாள். குறிப்பாய் திருவாதிரை அன்று எஞ்சுமண்டை இரவெல்லாம் விழித்து நடராஜ பெருமானுக்கு மாலை தயாரிப்பாள். அடர்த்தியாய் யானை துதிக்கை போல மாலை செய்து அனுப்புவாள். காலில் மாட்ட வெட்டிவேரில் இறுக்கமாய் குஞ்சிதபாதம் செய்வாள். உலா வரும்போது அம்மனுக்கு சடையாய் பூ தைத்து அனுப்புவாள். சுவாமி பல்லக்கில் கடந்து போன பிறகு எல்லோரும் நின்று பின்புறம் என்ன அலங்காரம் என்று பார்ப்பார்கள். எஞ்சுமண்டை கைங்கரியம் என்று சொல்வார்கள். ஊரார் எத்தனை புகழ்ந்தாலும் கர்வம் எஞ்சுமண்டைக்கு ஏறாது. ஏதோ என்னால் ஆனது, இறைவன் பணி என்று மிருதுவாய் சொல்வாள். வேறு யாரோடும் ஒட்டாமல் கரியமாணிக்கத்தையே சுற்றி சுற்றி வந்தாள். கரியமாணிக்கம் கிளம்புகிறேன் என்றதும் எஞ்சுமண்டையும் தானாகவே தஞ்சையில் இறைப்பணி செய்ய ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு அழைப்பு வராத போதும் இந்த வலையிலே வந்து சிக்கினாள். வீடு எப்படி இருக்கிறது என்று கேட்க, நன்றாக இருக்கிறது என்று சொன்னாள்.
இந்த வீடு வெப்பம் அதிகம் உள்ள வீடு என்று 2-3 தேவரடியார்கள் வந்து எட்டி பார்த்துவிட்டு போய்விட்டார்கள். எஞ்சுமண்டையும் கரியமாணிக்கத்தையும் தவிர வேறு எவரும் அங்கு வரவில்லை, வரமாட்டார்கள் என்றுதான் தோன்றியது. ஒருவேளை வெளியூரிலிருந்து வேறு எவரேனும் வந்தால் வேறு வழி இல்லாமல் இங்கு தங்கலாம், தங்கிவிட்டு வேறு இடம் மாற்றிக்கொண்டு போகலாம். கரியமாணிக்கம் வீட்டை பல முறை சுற்றி வந்தாள். வேறு ஏதேனும் செய்தால் இந்த வீடு சரியாகுமா, ஓடு உயர்த்தி கட்டினால் சரியாகுமா, அல்லது உயர்த்தி கட்ட முடியாத வீடா, உயர்த்தி கட்ட என்ன செலவாகும், கையிலே 40 பொன் களஞ்சியங்கள் இருக்கின்றன, அதை வைத்து இந்த வீட்டை சரி பண்ணி விடலாமா, தெற்கு பக்கம் உயரே சுவர் எழுப்பி இருக்கின்றார்கள், கொல்லைப்புறத்தில் பெண்கள் நடமாட்டம் தெரியக்கூடாது என்று நினைத்திருக்கிறார்கள், ஆனால் வடக்கு பக்கம் வாசல் வைத்து திறந்துவிட்டு இருக்கின்றார்கள். குளிர்காலத்தில் அதிக குளிரும் வெயில் காலத்தில் அதிக சூடுமாய் இந்த வீடு இருக்கக்கூடும். ஆனால் அடுத்த வீடு இத்தனை மோசம் இல்லை. இந்த வீடு மேற்கத்திய வெயிலை தாங்கிக் கொள்வதால் அடுத்த வீடு சாதாரணமாக இருக்கிறது. இது மட்டும்தான் அனல் போல தாக்குகின்றது. என்ன செய்வது? கரியமாணிக்கம் கோபமாகவும் அலுப்பாகவும் வீடை சுற்றி வரும்போது விகர்ணன் அந்த வீட்டிற்கு அருகே வந்தான். குடிக்க தண்ணீர் கேட்கலாம் என்று அந்த வீட்டு திண்ணையில் உட்கார்ந்தான். யாரது? எஞ்சுமண்டை குரல் கொடுப்பது தெரிந்தது. கொல்லைப்புறத்திலிருந்த கரியமாணிக்கம் உள்ளுக்குள் நடந்து வந்தாள். யாரது? அவளும் குரல் கொடுத்தாள். எழுந்து நின்றான், கை கூப்பினான். வந்தவர்களை பார்த்ததும் அவர்கள் தேவரடியார்கள் என்று தெரிந்து கொண்டான். அடடே, சிற்பிகள் வீடு என்று நினைத்தோமே, இல்லை போல் இருக்கின்றது என்று தடுமாறினான். இறங்கி போய்விடலாமா என்று நினைத்தான். ஆனால் ஒரு ஆள் வந்து நின்று அமர்ந்து விட்டு எதுவும் பேசாமல் இறங்கி போனால் நல்லதல்ல என்பதனால் தாமதித்தான். குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்டான். அதற்குள் எஞ்சுமண்டை மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் தண்ணீர் எடுக்க உள்ளே போனபோது கரியமாணிக்கம் அவளை நிறுத்தினாள். நீங்கள் யார்? ஏன் இந்த பக்கம் வந்திருக்கிறீர்கள் என்று வினவ வந்தவன் முகத்தில் மெல்லியதாய் ஒரு கலவரம் தெரிந்தது. சோழ வீரனாயிருந்தால் இந்த கலவரம் வந்திருக்காதே. கரியமாணிக்கம் சந்தேகப்பட்டாள். சிற்பியாக இருப்பானோ? வெறுமே பெண்களை நோட்டமிட முயற்சிப்பவனாக இருப்பானோ? விசாரித்துவிட்டு நீர் கொடுக்கலாம் என்று தோன்றியது. சொல்லுங்கள், நீங்கள் யார்? மறுபடியும் குரல் உயர்த்தி கேட்டாள். என் பெயர் விகர்ணன். விகர்ணனா? தமிழ் பெயராக இல்லையே. ஆமாம், நான் ராஷ்டிரகூடத்தை சேர்ந்தவன். ராஷ்டிரகூடத்தை சேர்ந்தவரா? உங்களுக்கு இங்கே என்ன வேலை? சோழ மண்ணிற்கு எதற்காக வந்தீர்கள்? நான் கைதியாக்கப்பட்டிருக்கின்றேன். என்னை திருவொற்றியூரிலிருந்து இன்று பிற்பகல் இங்கே கோயில் பணிக்காக கொண்டு வந்தார்கள். சிற்றுளிகள் சத்தம் கேட்டது. இந்த பக்கம் வந்தேன். ஆனால் உங்கள் வீடு எதிர்பட்டதும் உட்கார்ந்து விட்டேன். சிற்றுளிகள் சத்தம் இங்கிருந்து கேட்டதா? இல்லை, ஒரு கூரை பக்கத்திலிருந்து கேட்டது. ஆனால் நான் திசை மாறி விட்டேன். சிற்றுளிகளின் சத்தம் கேட்டு ஏன் போனீர்கள்? அங்கு சிற்பிகள் இருப்பார்கள். ஏதேனும் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள். என்ன வேலை செய்கின்றார்கள் என்று கவனிப்பதற்காக இங்கு நடந்து வந்தேன். சிற்பிகள் கூரை இன்னும் சற்று தொலைவில் இருக்கும் போல் இருக்கிறது. எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தால் அங்கு போய் அவர்களோடு பேசிக்கொள்கிறேன் என்று
வினயமாக பதில் சொன்னான். அடிமையாக வந்தவர்தானே? அந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக கரியமாணிக்கம் உச்சரிக்க வந்தவன் முகம் சுளித்தான். ஆமாம் என்றான். உங்களை எங்கே கிடைத்திருக்கிறார்கள் என்று கரியமாணிக்கம் கேட்டாள். அங்கே ஒரு தென்னந்தோப்பில் உட்கார வைத்திருக்கிறார்கள். அங்கே கிடக்க வேண்டியது தானே, ஏன் இங்கு வந்தீர்கள்? தண்ணீர் கேட்டால் அங்குள்ளவர்கள் கொடுக்க மாட்டார்களா? இல்லை, அங்கு எங்களை இளைப்பாற சொல்லிவிட்டு வீரர்கள் அகன்று விட்டார்கள். எந்த கட்டுக்காவலும் இல்லை, எந்த உதவியும் இல்லை. சோறும் கிடைக்கவில்லை, குடிநீரும் கிடைக்கவில்லை. எனவேதான் நான் குடிநீர் தேடி வந்தேன். குடிநீர் தேடி வந்தீர்களா? சிற்றுளி சத்தம் கேட்டு வந்தீர்களா? சிற்றுளி சத்தம் கேட்டுதான் வந்தேன். குடிநீரும் கிடைக்கும் என்று நினைத்தேன். ஏன் ஒரு குவளை குடிநீருக்கு இத்தனை கேள்வி கேட்கிறீர்கள்? நாங்களும் இந்த ஊருக்கு புதிதையா, யாரையும் நம்ப முடியவில்லை. எதற்கு இங்கு வந்திருக்கின்றோம் என்றும் புரியவில்லை. எந்த கட்டுக்காவலும் இல்லை. வந்தால் போனால் கேட்பாரில்லை. வீட்டை விட்டு வெளியே போனால் சாத்தி கொண்டு போவதா அல்லது திறந்துவிட்டு போவதா என்று தெரியவில்லை. தெற்கு பக்கம் செம்மண் கரளி, வடக்கு பக்கம் நகரம், மேற்கு பக்கம் கோயில் புல்வெளி, கிழக்கே ஏதோ சில கிராமங்கள் இருக்கின்றன. வந்தவர்களை வாய் என்று வாய் நிறைய வரவேற்க காணோம். என்ன தஞ்சை மண், என்ன சோழ நாகரீகம் என்றும் புரியவில்லை. ஆகா, உங்களுக்கே புரியவில்லையா? அப்பொழுது நாங்கள் எப்படி வரவேற்பை எதிர்பார்க்கலாம்? என்ன, வரவேற்பை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? ஆமாம். 94வது அத்தியாயம் முடிவடைந்தது.